ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷ ராசிக்காரர்களுக்கு மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சூரியன், புதன், 2ஆம் இடத்திலே சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோட இணைய இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 29ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மேலும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் இந்த மாதம் முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். அப்ப இந்த மாதத்தோட பாருங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு மனசுல தைரியத்தை குறைத்திருப்பார், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை குறைத்திருப்பார். அதே போல பாருங்க, பணப்புழக்கம் குறைவா இருந்திருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஆபரண நஷ்டம், அதே போல எங்க போனாலும் முயற்சி தோல்வி, ஆரோக்கியத்துல பிரச்சனை, குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, இது போன்ற சில சிரமங்களை பார்த்துருப்பீங்க மேஷராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக. அப்ப இந்த மே மாதத்தோட பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் கடைசி ஜூன் மாதம் 1ஆம் தேதி பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதத்தோட உங்களுக்கு பல கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல இந்த மாதம் பாருங்க, சூரியன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். மே மாதம் 15ஆம் தேதி வரையும் சூரியன் ராசிக்குள்ள இருப்பார். அப்ப சூரியன் ராசிக்குள்ள இருப்பது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், நல்ல நிர்வாக திறமையை கொடுக்கும். சாப்பாடு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், காரமான உணவுகளை தவிர்க்கணும். அதே போல பாருங்க, உஷ்ணம் சார்ந்த நெருப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல பாருங்க, ஏதாவது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குறைபாடுகள், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஜுரம் சார்ந்த பிரச்சனை வரும். மற்றபடி பாருங்க, ராசிக்குள்ள சூரியன் இருப்பதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம், நல்ல திட்டமிடுதல் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரேசில் லாட்டரி மூலம் பரிசு கிடைக்கும். இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள சூரியன் ராசிக்குள்ள உச்சம் பெற்று இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி இந்த மாதம் பாருங்க, மே மாதம் ஒரு 11ஆம் தேதி வரையும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம். மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார். செவ்வாய் ராசிக்குள்ள வந்த பிறகு பாருங்க, உங்களுக்கு நல்ல ஸ்பீடு இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க, ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகமாக இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன் உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள வரார். அப்ப முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்கள். அதே போல இந்த மாதம் பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பேச்சாற்றல் இருக்கும். இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு பண வரவுல திருப்தி இருக்கும், வராத பணம் எல்லாம் வந்து சேரும். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வலுவாக இருப்பது. அப்ப பாருங்க, நீண்ட காலம் இழுபறியாக இருந்த வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது. அதே சுக்கிரன் பாருங்க, மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல குரு பகவானோடு இணைய இருக்கிறார். அப்ப 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போவதும் பாருங்க, நல்ல பணவரவுகளை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதம் பாருங்க, எந்த ஒரு காரியத்திலும் பாருங்க முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும், ஏன்னா 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருப்பதும் பாருங்க
உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் முக்கியமாக பண வரவில் இந்த மாதம் திருப்தி இருக்கும். ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடைய புதுனும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதம் மே 14ஆம் தேதி வரையும். அதே போல் மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் வந்து குருவோட இணைய இருப்பதும் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம். இப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறது, பண வரவில் நல்ல திருப்தி, நல்ல முன்னேற்றம். ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் இந்த மாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு 7 சனி இருப்பதனால பாருங்கள் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போதுமே. ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி 12ல் இருக்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். இப்போ நீங்கள் 12ஆம் இடம் செலவு ஸ்தானம். பெருசாக ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதாவது அப்படின்னா பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். உங்களுடைய வசதிக்கு மீறி பாருங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அதே போல் உங்களுக்கு கேது பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது 5ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கமிஷன் தொழில், ஷேர் மார்க்கெட்டு, வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் யோகம், இதெல்லாம் கொடுக்கும் 11ஆம் இடத்துல ராகு இருப்பது. அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் தான் குரு 3ஆம் இடத்துல இருப்பார். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். அப்போ பல கஷ்டங்களுக்கு இனிமேல் தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 2, 3, 4 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மே மாதம் 1, 2, அதே போல் மே மாதம் 9, 10, 11, மே 15, 16, மே 19, 20, மே 25, 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.